ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் எப்படி வில்லிதாசரை ராமானுஜர் ஆட்கொண்டு அருள் புரிந்தார்ன்றதை பார்த்தோம். இன்றைக்கி ராமானுஜரோட இன்னொரு சீடரத்னமான கூரத்தாழ்வாரை பற்றி பார்க்க போகிறோம். கூரத்தாழ்வாரோடு எந்த சீடரையும் ஒப்பிட்டு பேச முடியாதாம். அந்த அளவுக்கு அவர் சிறந்தவராக இருந்தார். ஞானத்திலும் சாஸ்திரத்திலும் எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருந்தாராம். பகவத் பக்தி, பாகவத பக்தி, ஆச்சாரிய நிஷ்டைன்னு எதை எடுத்தாலும் அதில் சிறந்தவராக தேர்ந்தவராக இருந்தார் நம் கூரத்தாழ்வார். சாஸ்திரத்தை பார்த்து சரணாகதினா என்னன்னு கற்றுக்கலாம். ஆனால் அப்படி கற்றுக்க முடியாதவர்கள் கூட கூரத்தாழ்வாரை பார்த்து சரணாகதினா என்ன, சரணாகதி நிஷ்டைனா என்ன, ஒரு சரணாகதன் எப்படி இருக்க வேணும் என்பதை கூரத்தாழ்வாரை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் ததியாராதனைக்காக வாழை மரத்திலிருந்து இலையை வெட்டி கொண்டிருந்தார் கூரத்தாழ்வார். அதிலிருந்து அப்போ நீர் சுரந்ததாம். அதை பார்த்தோன்னே கூரத்தாழ்வார் கண்களில் அப்படி ஒரு கண்ணீர் பெருகியது. அத்தனை இளகிய மனம் கொண்டவர் நம் கூரத்தாழ்வார். இவருடைய சம்பந்தம் எத்தகையதுனா, ஒரு பிள்ளை இருந்தான். பக்தினா என்னன்னே தெரியாமல் திருமண் காப்பும் இடாமல் சுற்றி திரிந்திருந்தானாம். அவள் அப்பாவுக்கு அவனை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ வருத்தம். எவ்வளவோ சொல்லி பாற்றும் பிள்ளை திருந்தவில்லை. ஆனால் திடீரென்று ஒரு நாள் எல்லாம் மாறியது போல் இருந்தது. பக்தி சிரத்தையோடு பிள்ளை வந்தான். திருமண் காப்போடு தந்தையோட திருவடிகளில் விழுந்து வணங்குகிறானாம். இப்போ தந்தைக்கு புரிந்துவிட்டது. அவர் எதுவுமே கேட்கல. ஒன்று தான் கேட்டாராம், என்ன கூரத்தாழ்வாரை பார்த்து விட்டு வந்தாயான்னு. அப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது கூரத்தாழ்வார் சம்பந்தம். அதனால தான் சொல்லுவா, சத் சங்கம் நல்லது. சத் சங்கம்னா நல்லோர்களோடு இருப்பது, தர்மவான்களோடு இருப்பது, பக்தர்களோடு இருப்பது அவ்வளவு விசேஷம். ஏன்னா அவர்களுடைய தாக்கம் நமக்கும் நல்லதையே தான் காட்டும். அதனால தான் எங்கெல்லாம் பாகவதர்கள் இல்லையோ, எங்கெல்லாம் தர்மம் இல்லையோ அங்கிருந்து விலகி வருவதே நல்லது. எந்த இடத்துல அன்பர்கள் இருக்கிறார்களோ, பாகவதோத்தமர்கள் இருக்கிறார்களோ, சத் மனிதர்கள் இருக்கிறார்களோ, அந்த குழாமோடு இருக்கும்போது தான் நமக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கிறது. நம் மனதில் நம்மையும் அறியாமல் ஒரு நல்ல தாக்கம் ஏற்படுகிறது. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. திருவரங்கம் திருக்கோயிலில் மூங்கில்குடி அமுதன் என்பவர் தான் பாரம்பரியம் காரணமாக நிர்வாகியாக இருந்தார். அவர் முன்னோர்களெல்லாம் அந்த காரியத்தை செய்து வந்ததால் அவரும் நிர்வாக காரியத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அதில் எந்த ஈடுபாடும் அவருக்கு இல்லை. முன்னோர்கள் செய்தார்கள், பெற்றோர்கள் செய்தார்களேன்னு செய்தாரே தவிர ஈடுபாடோடு அவர் எதுவுமே செய்யவில்லை. அதனால் இப்போ எம்பெருமானாருக்கு ரொம்பவும் கஷ்டமாகி போய்விட்டதாம். அதனால் திருவரங்கத்தை விட்டு காஞ்சிக்கே போய்விடலாம் தோன்றுகிறதுன்னு கூரத்தாழ்வாரிடம் சொல்கிறார். அப்போ கூரத்தாழ்வார் அவரை தடுத்து, இல்லை, இதற்கு அரங்கனே ஏதேனும் வழி சொல்வான்னு சொல்லி ராமானுஜரை சமாதானப்படுத்துகிறார். அன்னைக்கு இரவிலேயே திருவரங்கப் பெருமான் ராமானுஜரோட கனவுல வந்து அமுதனை திருத்தும் பொறுப்பையும் உன்னிடமே விட்டோம்ன்ற மாதிரி சொல்லிவிடுகிறார். அதனால் இப்போ அமுதனையும் ராமானுஜர் தான் திருத்தி ஆட்கொள்ள வேணும். ஆனால் அதற்கான நேரமும் சமயம் வர வேணும் இல்லையா? அதற்காக பொறுமையாக காத்து கொண்டிருந்தார் ராமானுஜர். இப்படி நடந்துட்டுருக்கச்சு தான் ஒரு சமயம் அமுதனுடைய தாயார் பகவானுடைய திருவடியை அடைந்து விட்டாள். அவள் பாகவதர்களுக்கெல்லாம் எண்ணற்ற சேவை செய்தவள், அதிலேயே அனந்த பிரீதி கொண்டிருந்தவள். அவளுடைய 11ஆம் நாள் கைங்கரியம் போக்தாவாக யாராவது ஒருவர் வந்து உணவு அருந்த வேண்டும். அமுதனார் எல்லோரையும் அழைத்து பார்த்தா யாருமே வருவதாக இல்லை. அப்போ இது ராமானுஜர் காதுகளில் விழுந்தது. அப்போ அவர் நேரத்து கூரத்தாழ்வாரை அழைத்து, நீ சென்று போக்தாவாக இருந்து உணவருந்து விட்டு திருவரங்க கோவிலோட திருவுகோல் இருக்கும் இல்லையா, அதை அவரிடமிருந்து பெற்றுவாரும்னு நியமிக்கிறார். இப்போ கூரத்தாழ்வார் வருகிறார் ராமானுஜர் நியமனப்படி அமுதனார் வீட்டில். அவருடைய காரியத்திற்கு அமர்ந்து கொண்டு போக்தாவாக உணவு அருந்துகிறார். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் உணவருந்து விட்டு திருப்தோஸ்மின்னு சொல்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பத்தான் அந்த ஆத்மா சாந்தி அடைந்தது, அமைதி அடைந்ததுன்னு அர்த்தம். ஆனால் இவரோ திருப்தோஸ்துமி சொல்லவில்லையாம். இப்போ அமுதனாருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதனால ரொம்ப வினயத்தோடு கேட்டாராம், என்ன தந்தால் நீங்கள் திருப்தோஸ்மி என்று சொல்வீர்கள்னொன்னே திருவரங்கப் பெருமானுடைய திருக்கோயில் திருவுகோலை கொடுக்குமாறு கேட்டார். அப்புறம் அதன்படியே அமுதனாரும் அந்த திருவுகோலை கொடுக்க உடனே திருப்தோஸ்மின்னு சொல்லி நல்லபடியாக அனுஷ்டானத்தை முடித்து வைத்தார் கூரத்தாழ்வார். திருவுகோலோடு இன்னும் சில செல்வங்களையெல்லாம் அமுதனார் கொடுத்தார் இல்லையா, அதையெல்லாம் சாலையிலேயே வீசி எறிந்து விட்டு நிலையான செல்வமான அரங்கனுடைய திருக்கோவில் திருவுகோலை மட்டும் எடுத்துக்கொண்டு ராமானுஜரோட திருவடிகளில் சேர்த்து விடுகிறார். அதற்கு பிறகு அமுதனும் கூரத்தாழ்வாரால் திருத்தி அருள்பாலிக்க பெற்று மீண்டும் ராமானுஜருக்கே சீடராக வந்தார்.
அதற்கு பிறகு அவருக்கு ராமானுஜர் திருவரங்கத்து அமுதனார்னு திருநாமம் இடுகிறார். அவர்தான் நமக்கு ராமானுஜன் நூற்றந்தாதின்னு ரொம்ப அருமையான செல்வத்தை நமக்கெல்லாம் விட்டு சென்றார். அப்போது ஒரு சமயம் ராமானுஜருக்கும் கூரத்தாழ்வான் வாயிலாக சில திருவாய்மொழி பாசுரங்களுக்கு விளக்கம் கேட்க வேணும்னு ஆசை இருந்ததாம். ஆனால் கூரத்தாழ்வாரோ நம் ஆச்சாரியன் முன் நாம் என்ன விளக்கம் சொல்வதுன்னு கூசி தவித்தார். அப்போ ஒரு ஏற்பாடு செய்தார்கள். கூரத்தாழ்வார் சில பாசுரங்களுக்கு விளக்கம் சொல்வார். அதை கேட்டுக்கொண்டு சில சீடர்கள் சென்று ராமானுஜரிடம் அதை சொல்வதுன்னு முடிவானது. இப்படி அவர் ஆழ்வார் பாசுரத்தை சொல்லும்போது அவரையும் மறந்து மோகித்து மூர்ச்சையானார் கூரத்தாழ்வார். இப்போ இதை பார்த்து அங்கேருந்து ஓடி வந்தாராம். ஆழ்வாரோட பாசுரத்தில் மூழ்கி மூர்ச்சை அடைந்த கூரத்தாழ்வாரை பார்த்து எழுப்ப பார்க்கிறார் ராமானுஜர். அவர் கண்களை திறப்பதாக இல்லை. இப்போ இதை பார்த்த உடனே அவருக்கு தோன்றுகிறதாம், அன்னைக்கு பகவானோட குணத்தில் மயங்கி 6 மாத காலம் மூர்ச்சை அடைந்தார் நம்மாழ்வார்னு சேவித்தோம். ஆனால் அன்னைக்கு நம்மாழ்வாரை நம்மால் சேவிக்க முடியல. இன்னைக்கு உன்மூலமாக அவரை பார்த்தோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மாழ்வாருக்கு ஒப்பாகவே கூரத்தாழ்வாரை பார்த்தார் ராமானுஜர். இதனால் கூரத்தாழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கு ஒப்ப ஆழ்வார்னு திருநாமமும் அமைந்தது. இப்படி கூரத்தாழ்வானோட பெருமை இன்னைக்கு பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து இன்னும் ஏனைய சீடர்களுடைய வைபவங்களை எல்லாம் ராமானுஜருடைய வைபவத்தையும் தொடர்ந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராம்.